இப்பொழுது நித்யானந்த மாமா அவர்கள் தலைமையுரையாற்றுமாறு அன்போடு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வள்ளி கமிட்டியினோட எல்லாம் கலந்து பேசி ஒரு பெரிய வெற்றியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பொள்ளாச்சியோட முன்னேற்றத்திற்காக இறைவன் கொடுத்துருக்குறாங்க. அந்த வெற்றிக்கு நேரடியாகவோ அல்லது இருந்த இடத்திலிருந்து மற்றவங்ககிட்ட பேசியோ பிரார்த்தனை செஞ்சோ களப்பணியாற்றி செஞ்ச எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னுடைய வெற்றி அல்ல, உங்களுடைய வெற்றி, பொள்ளாச்சி மக்களின் வெற்றி. போய் ஒரு 3 நாள்ல நம்முடைய கூட்டணியின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தொலைபேசியில் கூப்பிட்டு சட்டமன்றத்தில் பேசிய உரை மிகவும் அருமையாக இருந்தது, பாராட்டுவதற்காக நேரடியாக உங்கள்கிட்டவே பேசணும்னு சொல்லி உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி பேசி இன்னைக்கு ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள், ஏன் முதலமைச்சருடைய பார்வை கூட பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணுங்க, அப்போதான் நம்ம சொல்றதை கேட்பாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஆற்றிய உரை, எடுத்து வைத்துள்ள கருத்துக்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த சட்டமன்றத்தை நம் பக்கம் திருப்பி இருக்கின்றது. பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுங்கிறது நமக்கு கவலை இல்லை. நம்மளா இருந்தோம்னு சொன்னோம்னா, நம்ம மக்களுக்காக உழைச்சோம்னு சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்சபடி அல்லது அதை விட மேல நம்மளால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு அந்த 3 நாள் ஏற்பட்டது. இன்னும் நமக்கு 5 வருஷ காலம் இருக்குது. கண்டிப்பாக பொள்ளாச்சி மக்களை நீங்க கொஞ்சம் பக்கத்துல கிணத்துக்கிடவா இருக்கிறங்காட்டி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு நான் தான் எம்எல்ஏ, அதனால அங்க விக்னேஷ் கூட இருக்கலாம். ஆனாலும் விக்னேஷ் கூட எனக்கு நீங்களாம் வர வேண்டாங்கன்னா நீங்க என்னன்னாலும் சொல்லி விடுங்கிற அளவுக்கு நம்ம மேல ஒரு உயர்ந்த அந்த ஒரு இதை வச்சிருக்காரு. அதனால பொள்ளாச்சியை அடுத்த 5 ஆண்டுகளில் முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள்லாம் அனுப்பிச்சதை கண்டிப்பாக பூர்த்தி செய்வேங்கிற நேரத்தில் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி சொல்லிக்கிறேன். அதே போல் உணவே மருந்தே உணவுங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஒரு மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்த முதல்ல சாந்திகா ஃபேமிலிக்கு சொல்லணும். தினேஷ், மணி அண்ணன், அம்மி எல்லாம் சொல்றதுக்கு மேலே அக்கால சொன்னாலே போதும். அவங்க அந்த ஃபேமிலியே இப்படி ஒரு குடும்பமா என்று நான் வியந்தது உண்டு. இது கொஞ்சம் நம்மளோட டாபிக்ல இருந்து விலகி இருந்தால் கூட சொல்ல வேண்டும். மருமகள் மகளோட்ட தான் அந்த வீட்டில் இருக்கா. கரெக்டாமா? நான் முதல் நாள் போய் பார்த்தேன், எனக்கு புரியல. ஏன்னா அந்த குடும்பத்தோடு பழகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போய் பார்க்கும்போது இது மகளா மருமகளா சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு மருமகளை பார்த்துக்கூடிய ஒரு மாமியார் எதை கேட்டாலும் மணி என்ன சாந்திக்கலுங்கன்றவர். அவர் அவரா முடிவெடுக்க சொல்ல மாட்டார். அடுத்து தினேஷ், அம்மாவை சொல்லாம எந்த ஒரு பேச்சையும் ஆரம்பிக்காத ஒரு மகன். இப்படி ஒரு குடும்பம். தினேஷ் சொல்லும்போது சொன்னாப்படி, எப்படி தெரியல, நாங்க ஆரம்பிச்சேன், இது எப்படி போகும் தெரியலன்னு. நமக்கு அப்பாற்பட்டு, அதாவது அவங்களுடைய சிந்தனையில சொல்லும் போது நீங்க கேட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு வகையில மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை எடுத்து செய்யணும், அதன் மூலமாக பணம் வர வேண்டும் என்று எண்ணி நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனா எனக்கு மலைப்பா இருந்தது, எப்படி செய்ய போறோம்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு இயற்கை விதி அடங்கி இருக்குது. நாம் நமக்காக செய்யும் பொழுது நாம் மட்டும்தான் போராட வேண்டும். நாம் பிறர் நலனுக்காகவும் சேர்த்து ஒரு வேலையை செய்யும் பொழுது இறைவன் துணை நிற்பான் அப்படிங்கிறது தான் விதி. அந்த வகையில அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வேலை எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம், ஆனா இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு கடினமான தொழிலை எல்லாரும் விலகி, ஒரு விவசாய குடும்பம் பரம்பரையா விவசாயத்தில் இருக்கிற கூட இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு அஞ்சக்கூடிய சூழ்நிலையில் 150க்கும் மேற்பட்ட மாடுகளை வைத்து கிட்டத்தட்ட 30-40 பேர் மொழி தெரியாத, பாஷை தெரியாத மக்களை வைத்து இப்படி ஒரு பணி செய்கின்றார்கள் என்று சொன்னால் அது லாபத்திற்காக மட்டும் கிடையாது. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, மணி ஷுட் பி எ பை ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. ஒரு தொழில் செய்யறோம், அப்ப தொழில் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்க எண்ணம் பணம் சம்பாதிப்பது மட்டுமா இருக்குதா, அல்லது நான் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களுக்கு நலன் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக எனக்கு பணம் வர வேண்டும். 2 ஒரே தாங்க. இப்ப பால் தொழில் ஆரம்பிக்கும் போது நான் தொழில் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஒரே எண்ணம் தான். ஆனா நிறைய பேர் இந்த பாலை வாங்கி குடிச்சு அவங்க உடல்நிலை நல்லா இருந்து அது மூலமா எனக்கு பணம் வரட்டும்ங்கிறதும் ரிசல்ட் ஒண்ணுதான், பணம் வரணுங்கிறது தான். ஆனா எண்ணத்துல மாறுபாடு இருக்குது. பல பேரோட நன்மையை உள்ளடக்கி என்னுடைய கோலை நான் செட் பண்ணேன்னா
பல பேரோட நன்மையின் மூலமாக எனக்கு ஒரு பணம் வந்ததுன்னு சொன்னா அதற்கு நான் மட்டும் போராட வேண்டியதில்லை. இயற்கை, பிரபஞ்சம், இறைவன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவர்கள் துணை நிற்பார்கள் என்பதற்கு பால் டப்பா ஒரு உதாரணம். இன்னைக்கு ஒரு வருஷமா நாங்க எங்க வீட்டுல மாடையில விட்டுட்டோம். ஏன்னா மாடு வச்சு கறந்து நம்ம இது பண்றதை விட சுத்தமாகவும் கரெக்டா 5:15 அப்படிங்கிறப்ப பார்த்தா கேட்டு திறந்தாலும் பால் டப்பா உள்ள வந்தாலும். அப்போ ஒரு வருஷமா நாங்க அதனுடைய பயனாளிகள், அவங்களோட கிளையண்ட் லிஸ்ட்ல நாங்களும் இருக்கிறோங்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமை. அப்படி அந்த சேவையை இங்க வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறதுக்கு இந்த நேரத்துல நன்றி. சிவகுமார் எத்தனை % லாபம் வருதுன்னு சொல்லக்கூடிய சிவகுமார் வியாபாரியா அப்படின்னு கேட்டா நீங்க நம்மள தொழில் செஞ்சு எப்படி இருக்கு. அதனால எவ்வளவு லாபம் வருதுன்னு சொல்லக்கூடிய சிவகுமார் சொல்லணும். மாமா பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல இந்த எந்த வேலை எடுத்தாலும் சர்வீஸ். நான் யோசிப்பேன், என் கூட சேர்ந்துக்கிட்டு கெட்டு போயிட்டாப்பியா அல்லது சிவகுமார் இயல்பா அப்படி இருந்ததுனால நாங்க 2 பேரும் சேர்ந்தமாங்கிறது ஒரு டவுட் அப்பப்போ வரும். ஏன்னா சர்வீஸ் 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 எப்போ எதை கேட்டாலும் அதுல முன்னால சர்வீஸ் நிற்கும். நாங்க எதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால இது பலனுள்ளதா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி என் மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில சிவகுமார் இதை செய்யறது லாபம், அதாவது ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு அதன் மூலமாக லாபம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற சிவகுமாருக்கும் காவல்துறை ஆய்வாளர் வடிவேல்குமார் போனாரு. அவரு கேட்ட நான் உட்கார்ந்து உடனே அவர் பாஷை கொஞ்சம் நம்ம சாயல் அடிச்சது, சாலை அடிச்சது. சார் நீங்க விவசாயம் கேட்டேன். ஆமாங்க நான் திருச்செங்கோடு தான், நான் ஒரு விவசாயி தான் அப்படின்னு சொன்னார். அருமையா அவரோட அந்த வார்த்தைகள் 1-2 தான் பேசினாரு. பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டோம் கண்டிப்பா ஒரு விவசாய குரூப்மா தான் இருக்கும்னு சொல்லி அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அதே போல பேராசிரியர் அவர்கள், சென்னியூர் மாமா அவர்கள், ஆச்சான் மாமா அவர்கள், நம்ம குருசாமி, குப்புசாமி, பாபு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் இந்த நேரத்தில். எல்லாருக்கும் நேரத்தில் காலை வணக்கம், நன்றி. அடுத்தவர்கள் எந்த அளவுக்கு நம்மை பின்பற்றுகிறார் என்பது ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய பயணத்தில் ஒவ்வொருத்தரும் சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு ஊரை, நல்ல பகுதியை உருவாக்கணும், அதுக்கு நம்ம எல்லாம் போகணும். அதே போல இன்னொன்று சொன்னா அப்படி நச்சு, அதாவது இயற்கை அல்ல அப்படின்னு சொல்லி சிவகுமார் சொன்னா அப்படி அதுல 2 இருக்குதுங்க. ஒண்ணு இயற்கை ஆர்கானிக்னு சொல்லுவோம், இன்னொன்று நச்சு இல்லாத பொருள் அப்படின்னு சொல்றாங்க, நான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இயற்கையே வேணுங்கிறது நான் டாக்ஸிக்கா இருந்தாலே போதும். அப்ப அதை கொடுக்கக்கூடிய ஒரு அங்காடியாக நாதன் அங்காடி இருக்கிறதுக்கு இந்த நேரத்துல நன்றி. சிவகுமார் மட்டுமல்ல, 3 நாள் நான் வெளியூர் போயிட்டு 4 நாள் இங்க இருந்து அதுலயும் வள்ளிக்கும்மி செஞ்சுட்டு இத்தனை விஷயங்கள் செய்யறாப்பி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சிந்து அம்மா, குழந்தைகள் இருக்க உள்ளிட்ட தம்பி எல்லாருக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றி சொல்லணும். இப்போ போய் சமைக்க போயாச்சு, அடுத்த வேலைக்கு கொடுத்தாச்சு. இப்படி டாஸ்க் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய அவர்கள் ஈடு கொடுக்குறாங்க. விவசாயிகள் நம்ம சகஜ யோகா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம ஒரு சின்ன கிளாஸ் எடுத்தாங்க. அப்ப அங்க விவசாயம் ஏன் பொய்த்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொன்னாங்க. அந்த காலத்துல ஒரு நடவு செய்யறதா இருந்தாலும் நாற்று ஊன்றதா இருந்தாலும் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் வர வச்சு சாமி கும்பிட்டு அந்த நேரம் எப்படி இருக்குன்னா எண்ணம் பூராமே இதை நாற்று நட்டுற அந்த கூலி வேலைக்காரங்க, இதை சாப்பிடுறவங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த காலத்துல அப்படி செய்வாங்களாமா ஆரம்பிக்கும் போது. ஆனா இந்த காலத்துல ஏன் விவசாயம் பொய்த்து விட்டது என்றால் ஆரம்பிக்கும் போதே இது எத்தனை டன் மகசூல் கொடுக்கும், இந்த மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும், இதன் மூலமா நம்ம எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை மாறியதால் விவசாயம் பொய்த்து விட்டதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு மெசேஜ் நம்ம எடுத்து எல்லாருக்கும் சொல்றது உண்டு. நீங்க செய்யும் போது ஒரு கடை வச்சிருக்கிறோம், இதுல லாபம் வரும்னு சொல்லும் போது நீங்க எப்படி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்றதுக்கு முன்னால அந்த கடையில் 4 பேர் வேலை செய்யறாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க ஒரு வீடு வாங்கணும், நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க ஒரு லாபத்தை பத்தி சிந்திச்சீங்கன்னா அதோட அளவே வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம லாபத்தை மட்டும் சிந்திச்சு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் என்று இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன சிந்தனையில மாற்றம் தான். எதை செஞ்சாலும் இதன் மூலமா 10 பேர் நல்லா இருக்கணும், அதுல இருந்து அப்புறம் நான் நல்லா இருக்கணும் நம்ம ஒரு எண்ணத்தை இன்னையில இருந்து கொண்டு வந்துக்கலாங்க. இது ஒரு சின்ன ஷிஃப்ட், ஆனா கண்டிப்பா பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் நம்முடைய சட்டமன்றத்தில் போன வாரம் நான் போகும் பொழுது பொள்ளாச்சியிலிருந்து நீரா கொண்டு வர சொல்லி அங்க இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்தோம். நம்ம தனபால் பண்றாங்க. அதே போல பல்லடத்துல டப்பால போட்டு பால் டப்பா மாதிரி அவங்க ஒரு டெட்ரா பேக்ல போட்டு கொடுக்குறாங்க. அன்னைக்கு தனபால் தான் அங்கிருந்து வந்திருந்தா அப்படி அங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிற சட்டை அங்க கொண்டு வந்துட்டாங்க. 1-2 பேர் தான் எடுத்து குடிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் போய் நின்று வர்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா கூப்பிட்டு
தயிர் வடை சாப்பிட்டு இருந்தாங்க, கூட நீராக சாப்பிடுங்க, டீ போகாதீங்கன்னு சொல்லி நின்று அங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் குடிக்க வச்சிட்டோம். ஒவ்வொருத்தரும் கேட்டது இவ்வளவு இனிப்பு அதுலயே இருக்குதா இல்ல போட்டு கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. யாருக்குமே நீராவை பத்தி தெரியல. அப்படி நம்ம போய் எந்த இடத்துல இருக்கிறோம், எதை சொல்றோமோ அது உலகம் கேட்கும். அந்த வகையில நீராவை இனி ப்ரொமோட் பண்றதுக்கு உண்டான முயற்சி நம்ம எடுக்கிறோம். அதுபோல் பொள்ளாச்சியிலிருந்து நிறைய தொழில்களை எல்லாம் நம்ம செஞ்சு அதை நம்ம தமிழ்நாடு அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அடுத்த 5 வருஷம் உங்களுக்காக நாங்கள் ரெடியா இருக்கேன். அதனால ஏதாவது தொழில் செய்யறத சிந்திக்கணும். நம்ம வந்து சர்வீஸ் பண்றோம், இந்த கலையை எடுத்துட்டு போய் ஊரா சேர்த்துறோம், இதெல்லாம் வந்து ஒரு ஆத்ம திருப்திக்கு. ஆனால் பொருளாதாரத்தில் நம்ம வளரலன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த உலகம் நம்மை மதிக்காது. அதனால் உங்க சிந்தனைகளை எப்படி எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம், பெரிய பொட்டன்ஷியல் நம்ம எல்லாம். இன்னைக்கு 10,000 குடும்பங்கள் நம்ம ஒன்றா இருக்கிறோம். ஏன் நம்மளால எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ண முடியாது? ஏன் பொள்ளாச்சியில பால் டப்பா வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டா ஏன் மாற்றக்கூடாது? அதற்கு எந்த வகையில் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும்? இன்னும் நம்ம யோசிக்கலாம். இத்தனை பேர் இருக்கிறோமே, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, எல்லாம் திறமையா வேலை செய்யக்கூடியவங்க தான். அப்ப நம்ம எல்லாரும், நான் இன்னைக்கு சிவகுமார் கிட்ட சொல்றது இன்னும் நம்ம, ஏன்னா எதை சிந்திக்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறுவோம். வேதாத்ரி மகரிஷி இதுல வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு போட்டோ போட்டு காமிப்பாங்க. அவருடைய 20 வயதில் அந்த நபர் இப்படி இருந்தார், அவருடைய 60 வயதில் அந்த நபர் இப்படி இருந்தார் அப்படின்னு போட்டு காமிப்பாங்க. 20 வயதுல நம்மள மாதிரி ஒரு மனித முகம், அந்த முகம் 60 வயதுல போட்டு காமிக்கும் போது கொஞ்சம் குரங்கு மாதிரி அந்த முகம் மாறி இருக்கு. நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த முகத்துல அந்த மாதிரி ஒரு சாயல் தெரியும் போது அவங்க சொல்லுவாங்க, இது உண்மையில் நடந்த சம்பவம். இவர் 20 வயது 21 வயதிலிருந்து 60 வயது வரை குரங்கை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறத சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த தாட் உங்க மனசுக்குள்ள அதிகமா போயிட்டே இருக்குதோ, எதை சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றீர்களோ அதுவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அந்த இதுல சொல்லி கொடுப்பாங்க. எண்ணங்களுடைய வலிமையை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள். இப்ப நம்ம எல்லாருக்கோட எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, பிரச்சனை, சிரமம், சிக்கல், விவசாயம் ஜெயிக்காது, என்னால் இவ்வளவுதான் முடியும், நான் வந்து என்ன செய்ய முடியும், இப்படியே நினைச்சுட்டு இருந்தோம்னா கடவுளாலும் நம்மை காப்பாற்ற முடியாது. ஒரு மழை பெய்யுது, நீங்க அந்த மலையில போய் ஸ்பூனை நீட்டுறீங்க, எவ்வளவு தண்ணி வரும்? ஸ்பூன் அளவுக்கு வரும். இதே ஒரு மக்கு வச்சா மக் அளவுக்கு, டம்ளர் வச்சா டம்ளர் அளவுக்கு, பெரிய குளம் வெட்டி வச்சா குளத்தளவுக்கு. அப்ப நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய எண்ணங்களின் அளவு தான். நீங்க எதை நீட்டுறீங்க? ஸ்பூனை நீட்டுறீங்களா? என்னால் இவ்வளவுதான் முடியும்னா இன்னும் அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல ஒரு பைசா கூட கடவுள் கொடுக்க மாட்டேன். அப்ப நம்முடைய எண்ணங்கள் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா பெருசா நினைக்கணும். அதுல சமுதாய ஒரு அக்கறையை நீங்க கொண்டு வந்துருங்க. நான் நிறைய சம்பாதிக்கணும், ஒரு பகுதியை 10% நான் வந்து சமுதாயத்துக்காக செலவணும். திருப்பதியில உங்களுக்கு தெரியும், வெங்கடாச்சலபதி பார்ட்னர் ஆக்கின பல பேர் இருக்காங்க. பல கோடிகளை கொண்டு போய் அந்த உண்டியில போடுறது உண்டு. அதோட தத்துவம் என்ன, சயின்ஸ் யாரு வெங்கடாச்சலபதியா வந்து செய்யறாரு? அவர் செய்யல. நான் சொல்ற மாதிரி கடவுளை விட கடவுள் மேல் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு சக்தி அதிகம். அந்த நம்பிக்கை தான். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, திருப்பதி வெங்கடாச்சலபதி என் கூட இருக்காரு, எனக்கு என்ன கவலை, ஒரே ஒரு நம்பிக்கை கெட்டியா பிடிச்சிட்டு அவங்க போக ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி பிடிக்க வேண்டாம், அது பெரிய பணக்கார சாமி, நம்ம மக்களை பிடிச்சிக்கலாம். 10% என்னுடைய வருமானத்தில் நான் மக்களுக்காக செய்வேன் அப்படிங்கறத உன்னை பிடிச்சிட்டு நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலாம். தாராள வம்ச கலைச்சங்கத்துடைய ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன், ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு அதன் மூலமாக நம்ம எல்லாரும் ஒரு 5% 10% அதில் போடலாங்க. போட்டு நம்ம 10 கிராமத்தை தத்தெடுப்போம். எடுத்து அடுத்த 5 வருஷத்துல தூரம் மாற்றிக்காங்க. கண்டிப்பா இது ஒரு எண்ணமாக கோலா இனிமேல் நம்ம வைக்கலாம். ஒண்ணு சேர்ந்துட்டோம், அடுத்தது என்ன இலக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம ஒன்றையுமே போக முடியாது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹாப்பிலி டிசாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவாங்க. ஹாப்பிலி டிசாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா, டிசாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொன்னா ஒரு மனசுல வந்து ஒரு திருப்தியின்மை. ஹாப்பிலி அப்படின்னு சொன்னா சந்தோஷமா. அது எப்படி சந்தோஷமா திருப்தி இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொன்னா, திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா வளர்ச்சி இருக்காது. எனக்கு போதும்னு சொன்னா நாளைக்கு காலையில் எந்திரிக்க தோணுமா, போராட தோணுமா? அப்ப நம்ம எல்லாம் எப்படி ஆயிட்டோம், போதுமப்பா ஒரு கல்யாணம் ஆயாச்சு, வீடு கட்டியாச்சு, குழந்தை ஊட்டி இருக்குது, அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு இன்னைக்கு நிக்கிறது தான் நம்ம வளர்ச்சியை குறைக்கின்றது. இனிமேல் நமக்குடைய இலக்குகள் பெரிதாக இருந்தால் கண்டிப்பா நம்ம வேற லெவல்ல வளர முடியும். அப்ப நம்மளோட நிக்காம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதல்ல தொழில் ஆரம்பித்தோம். இப்ப மாப்பிள்ள தினேஷ் எல்லாம் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு நல்ல தொழிலை நாம் அடையாளம் கண்டு இத்தனை பேர் நம்ம கலை குடும்பத்தில் இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து பர்பஸ்ஃபுல் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரணத்தோட வாழ்க்கை. அந்த காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு விரைவில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை செய்யறதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம்.
அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்துல நம்ம கொடுப்போம். அதான் நான் சொன்னேன், டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா வளர்ச்சிக்கு நோ growth. டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் growth இருக்கு. எனக்கு இது என்னமோ தெரியலப்பா, இன்னும் ஏதோ செய்யணுங்கிறதா growth. அதே மாதிரி சந்தோஷம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அப்ப சந்தோஷமும் இருக்க வேண்டும். சந்தோஷம் ரைட், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சதுக்கு எனக்கு நிறைவா இருக்கேன், ஆனா இன்னும் இது பத்தாது. அப்ப உங்களுக்காக நினைச்சா அது கம்மியா தான் நம்ம யோசிப்போம், மக்களுக்காக யோசிப்போம். எத்தனையோ பேர் முடியாதவங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் செய்யணுங்கிற எண்ணத்தை இன்னையிலிருந்து நம்ம கலை குடும்பத்துல ஒரு டார்கெட்டா, ஒரு கோலா, ஒரு குறிக்கோளாக, லட்சியமாக வைத்து நாம் அனைவரும் நம்ம முன்னோக்கி சொல்ல வேண்டும். அதற்கு மாப்பிள்ள சில விஷயங்களை முன்னெடுப்பார், அதற்கு நானும் உதவி செஞ்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு, வாழ்க்கை என்பது முழுமையற்ற தன்மையிலிருந்து முழுமையை நோக்கிய பயணம் தான் வாழ்க்கை. எல்லாமே முழுமையா செஞ்சிருந்தோம்னா இந்த பிறவி கிடையாது. ஏதோட கடவுள் முடிச்சிருப்பார். அப்ப நம்மளை திருப்பி அனுப்பிச்சிருக்கான்னு சொன்னா கொஞ்சம் பாக்கி வச்சுட்டப்பா, போய் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு போன பிறவியில் நம்ம என்னவா இருந்தோம், என்ன தப்பு பண்ணணும் தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஆனா அந்த வாழ்க்கையை எடுத்து வந்துட்டோம்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, முழுமையற்ற தன்மையிலிருந்து முழுமையை நோக்கிய பயணம் தான் வாழ்க்கை. நம்மளால என்ன செய்ய முடியும்? அப்ப எனக்கு க்ளோஸ் பண்றேன் எப்படி? என்னோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கடனை நான் தீர்த்து விட்டு அதாவது இன்னொரு பிறவியற்ற தன்மைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய எண்ணம், சொல், செயல், இதை மூணும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது, அந்த ஆற்றல் நமக்கு இருக்குது. இன்னிலிருந்து நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள், நாம் பேசக்கூடிய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே கண்டிப்பாக அடுத்தவர்களை புண்படுத்த, நல்லது செய்வதே வேண்டாம், அடுத்தவர்களை புண்படுத்துவதாக இருக்க வேண்டும். வேதாத்திரியில சொல்லுவாங்க, என்னுடைய எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ அடுத்தவர்களை துன்புறுத்த மாட்டேன், என்னால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை மனதில் கொண்டு நம்முடைய முழுமையற்ற தன்மையை முழுமையாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் திங்க் பண்ற தாட்டு, சொல், அதாவது ஆக்ஷன், இதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா வாழ்க்கை மாறிவிடும். அந்த வகையில் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய முன்னெடுப்பு, இப்ப நம்ம எதுக்காக எல்லாம் ஒண்ணு கூடியிருக்குன்னா, அப்படி ஒரு முழுமையை நோக்கிய பயணத்துல நம்மளே அணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு இப்படி ஒரு பால் கொடுக்கறது எவ்வளவு நல்லது, அதை எல்லாத்தால செய்ய முடியாது. நான் நினைச்சேன்னா கூட என்னால் அப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும்னா முடியாது. அப்போ ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி நான் நினைச்ச அந்த பொருளை வாங்கி நான் சாப்பிட்டு ஆரோக்கியமாக மாற முடியும். அப்ப அங்க ஒரு நன்மை நடக்குது, அங்க ஒரு புண்ணியம் நடக்குது. அப்ப அவர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சு புண்ணியத்தை சேர்க்கிறார். அதை கொண்டு கிணத்துக்கு கடவு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த முன்னணி கள பணியாளர்களுக்கு கொடுப்பது என்பது அதை விட சால சிறந்தது. அதை செய்யக்கூடிய நம்முடைய சிவகுமார். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன இதுல எப்படி புண்ணியம் வரும்னு கேட்டா, சிவகுமார் என்ற ஒரு நபர் இன்னைக்கு சிவகுமாரா உலகத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டார் என்று சொன்னால், நித்யானந்தன் என்ற ஒரு நபர் இன்று நித்யானந்தன் என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டார் என்று சொன்னால் நீங்க எல்லாம் தான் காரணம். நீங்க இல்லாம நாங்கெல்லாம் இல்லை. என்னதான் இருந்திருந்தாலும் நாங்க அப்படியே வீட்டில் இருந்திருப்போம். நான் ஒரு பொது வாழ்க்கைக்கு என் பின்னால் நீங்கள் இருந்ததால் என்று நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். சிவகுமார் பின்னால் நம்ம எல்லாம் இருந்ததுனால அவர் இன்னைக்கு ஒரு ஆசிரியர், எல்லாத்தாலும் பாராட்டப்படுறாரு. அப்போ அவர் ஒரு வேலை செய்யறாரு, சாந்திக்கு ஒரு வேலை செய்யறாங்கன்னா, தாராளம் கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10,000 பேருக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். அப்படி ஒரு புண்ணிய காரியத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த முழுமையற்ற தன்மையிலிருந்து நகர ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா எனக்கு தெரியும் அடுத்த 5 வருஷத்துல பொள்ளாச்சியில நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல் மூலமாக வரக்கூடிய புண்ணியம் என்னை மட்டுமோ, என் குடும்பத்தை மட்டுமோ, நம்ம அமைப்பை மட்டுமோ சார்ந்து இருக்காது. தாராள வம்ச கலை சங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த புண்ணியம் இருக்கிறது. அப்படி தவறுகளாலும் தேடல்களாலும் நகர்வதே வாழ்க்கை இல்லைங்களா? தவறுகளாலும் தேடல்களாலும் நகர்வதே வாழ்க்கை. அந்த பயணத்தில் நாம் பிறர் வாழ்வில் சேர்க்கும் நன்மையே நம்மை முழுமைக்கு இட்டுச் செல்லும். நான் சொல்றேன், தவறுகளாலும் தேடல்களாலும் நகர்வதே வாழ்க்கை. அந்த பயணத்தில் நாம் பிறர் வாழ்வில் சேர்க்கும் நன்மை சேர்த்திட்டு இருக்கும்பாங்க, அந்த நன்மை தான் நம்மை முழுமைக்கு இட்டுச் செல்லும். அப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த முயற்சி நன்மை பயக்க வேண்டும், அவரோட குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கும் நன்மை பயக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அந்த தகவல் நம்ம குரூப்லேயே போட்டு விட சொல்றாங்க. நாளைக்கு விவசாய அமைச்சரோட ஒரு கலந்துரையாடலுக்கு நம்ம கூப்பிட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னா, நம்ம எல்லாரும் கேட்டு விவசாய பட்ஜெட்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. விவசாயிகளுக்கு என்னென்ன வேணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நான் அனுப்புற அந்த லெட்டர் அனுப்புறேன். அந்த விவசாய பட்ஜெட்டில் சேர்த்த வேண்டிய விஷயங்கள் நீங்க உங்க வியூல என்னெல்லாம் இருக்குமோ அதை நீங்க அனுப்புனா நான் நாளைக்கு போய் அங்க பேசுறதுக்கு சௌரியமா இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசாம விட்டுட்டு நாளைக்கு போய் அரசாங்கத்துக்கிட்ட போராட முடியாது. இப்போ அவங்க பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்னென்னலாம் சேர்த்தணுமோ, விவசாயிகளுக்கு என்னென்ன கூலி தொழிலாளர் வரைக்கும்
விவசாயம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் நாங்க பேச முடியும், அமைச்சர் முன்னால பேச முடியும், அது பட்ஜெட்டா மாறி வரும். அதனால அதுல ஏதாவது கருத்து இருந்தா உங்க குரூப்ல போட்டு வரக்கூடிய கருத்தை எடுத்து நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனுப்பிச்சா நம்ம வந்து அதை சேர்த்துருக்கு. இன்னைக்கு அந்த சம்பந்தமான கூட்டம் 11 மணிக்கே அங்க வந்துட்டாங்க எல்லாரும். அந்த ஏடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் வர சொன்னேன், என்ன தேவை இருக்குதுங்கிறதுக்காக. எல்லாரும் வந்துட்டதுனால பாதியில் உங்களை விட்டுட்டு போறேன். மீண்டும் சந்திப்போம். வளர்ச்சி ஒன்றுதான் நம்மளோட நோக்கம். கண்டிப்பா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.